Hello guys, welcome back to our channel Gaming with Demons. நீங்களே என்ன கேம் பார்க்க போறோம்னா பெயிண்ட் அண்ட் சிக் தான் guys பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் அண்ட் சிக் பார்ட் 1 பார்த்துருப்போம் guys. இன்னைக்கு பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை ஆல்ல போடுங்க ஆல்ல போடுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க guys. நம்ம போன தடவை போட்டது பெயிண்ட் ஆர் டை. இந்த தடவை போடுறது நியூ, இப்போ புதுசாக வந்திருக்கு இது பெயிண்ட் ஆர் சிக். இது எத்தனை பேர் விளாட்றாங்கன்னு பார்த்தீங்களா? இந்த கேம் சூப்பராக இருக்குது கைஸ், அதனால தான் உங்களுக்கும் இந்த கேமை போடுறேன். ஓகே வாங்க உள்ளே போயிடுவோம். ஓகே உள்ளே போகுது கைஸ். ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் ஆர் டைன்னு விளையாடிருப்போம், அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது. என்ன கைஸ் இது கைஸ், எங்கே இருக்கோம்? ஓ நம்ம மேட்ச் நடக்குது போல கைஸ், அதனால் மேட்ச்குள்ளே வந்துட்டு இருக்கோம். நம்ம இங்கே பாருங்க கைஸ், க்ரௌட் ஸ்டாண்டிங். கன்னு போயிடுச்சு கைஸ், ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஓகே கேம் வந்துருச்சு. ஓகே என்ன மேப் சூஸ் பண்ணலாம் கைஸ்? நான் வந்து க்ரீன் ஹவுஸ் சூஸ் பண்ணுறேன், பார்ப்போம். ஆல்ரெடி விளையாடி இந்த கேமில் வந்து நிறைய காசு வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நல்லதா 25 ரூபா வச்சு நான் என்ன பண்ணுறது? கொடுத்து தோலைங்கடா டே. 2500 அந்த கிரேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கைஸ். நாவா வரப்போகிறோம். ஹைடர் சூப்பர், எனக்கு ஹைடர் தான் வச்சுருக்கோம். ஓகே போடு போடு. ஐயோ போ பக்கா கைஸ். என்ன கைஸ் இது? ஐய் ஐய் ஐயோ என்னடா பக்கத்து காம்பவுண்ட் சருக்கு தள்ளி விட்டீங்க? போடு. என்ன பண்ணுறது இப்போ? நான் இதுக்குள்ளே வேறு கல்டிவேட்டாக உடஞ்சிருவா. ஐயோ கைஸ், டைம் முடிய போகுது கைஸ். என்ன பண்ண போகிறேன்? ஒரு போஸ் எடுப்போம் கைஸ். போஸ் எடுத்து இந்த ஸ்டாலில் போட்டு இப்படி ஒரு சுற்றுங்க. பாருங்கள் கைஸ், பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இப்படி ஒரு டர்ன் போட்டுருங்க. கரெக்டாக டர்ன் போட்டு நல்லா குதிங்க. ஐயோ என்ன கைஸ் இது? ஐயோ இந்த போஸ் கேட்கலடா. சரி ஓகே விடுங்க. இப்போ பெயிண்ட்டுக்கு போயிட்டு பிக் கலரை தொட்டு இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. பக்காவாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சைடு வந்து கொஞ்சம் தள்ளணும் ப்ளீஸ். இங்கெல்லாம் பெயிண்ட் எடுக்கல. அடி 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 அடிச்சாச்சு. இப்போது லாக் பண்ணிடுவோம், பெயிண்ட்லேருந்து வெளியே வந்துடுவோம். இப்போது ஃப்ரீ கேம் கொடுத்து வெளியே போகலாம் கைஸ். ஏய் நீ என்னடா எப்படி உட்காந்துக்கிற? என்ன கைஸ் இவன் எப்படி உட்காந்துக்கிறான் கைஸ்? ஓகே நம்ம ஃப்ரீ கேமில் போய் பார்ப்போம். இவன் தான் போதி ஆசாமி மாதிரி உட்காந்துக்கிறான் கைஸ். என்ன கைஸ் இவனுங்க வெறுப்பேத்துறானுங்க கைஸ். ஆனால் ஒரு ஒளியை விட்றானுங்களா பாருங்க. ஓகே அப்படியே ஜூம் பண்ணிடுவாங்க, அப்படியே குதிங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கைஸ். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குப்பை தொட்டி இருக்குல்ல, இந்த குப்பை தொட்டியில் போய் உட்காந்துப்போம். இல்லைன்னா அது மேலே போய் உட்காந்துக்கோங்க. போஸ்க்கு போய் கால் அதை கொடுத்து அப்படியே. இல்லை நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் பாருங்க கைஸ். இந்த ப்ளூவாக உட்காந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ பிக் கலர் கொடுத்து இந்த ப்ளூ கலர் எடுத்துப்போம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தரையாக உட்காந்தாச்சு. கிளியராக தெரியும் தான், ஆனால் நம்ம விட்டு வச்சுக்கணும். ஒரு சவுண்டு போடும். உங்கள் ஃப்ரீ கேமில் போய் பார்ப்போம் எங்கே இருக்காங்கன்னு. ப்ளீஸ் ஒரு பொண்ணு வருது. ஐயோ பார்க்காதீங்க, பார்க்காதன்னு சொன்னே பார்த்துட்டாங்களே. அழகா ஒரு குப்பை தொட்டியாகவே நடந்துருக்கலாம். என்ன பண்ணுறது? வாங்க கன் எடுப்போம்.
பார்க்குற இடத்துல நோக்கி சுடு. ஆனால் அந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். நான் ஒரு நாள் விளையாடி பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் பார்ப்போம் கைஸ். இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அவ்வளோ 8 செகண்ட் என்ன பார்க்குறது நீங்களே சொல்லுங்கள். வாண்டட் போஸ்ட் லிஸ்ட் எங்கே இருக்கீங்க? அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பாருங்கள், ரெட் கலரில் தடுத்தா மார்க் எடுத்து பாருங்கள். இங்கேயோ போய் உட்காந்துக்கிறான். பெஸ்ட் சீக்கர் கைஸ். மேன்ஷன் மேன்ஷன் மேன்ஷன், ஓட் ஃபார் மேன்ஷன் ப்ளீஸ். யாராவது ஓட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரிசனா ஏடா என்னது இன்க்ரீஸ் பை ப்ராடக்ட் போங்கடா, எங்களுக்கு வானவே வேணும். யார் இந்த கம்மி மேலே ஃபஸ்ட்டு நேரம் தான் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். டன் 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 கைஸ், நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள். ரவுண்ட் ஸ்டார்டிங் இன் 3, 2, 1 லெட்ஸ் கோ. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்படி உள்ள வந்துடுவோம். ஏன்னா இவ்வளோ இருட்டாகுது அப்பா. பேசாமல் இந்த ஃபோன் பேசுகிற இதில் போய் ஃபோனாக மாறிடலான்னு பார்க்குறேன். எப்படி கைஸ்? இதில் பெயிண்ட் அடிச்சு செக் பண்ணி பார்ப்போம். பிக் கலர் இங்கே பாருங்க. அவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒண்டி ஓகே இல்லை கைஸ், மண்டே கொண்டு தான் இந்த கலர் கொடுக்கணும். இப்போ பிக் கலருக்கு போயிட்டு இந்த கலர் வருங்க. இதான் அவ்வளோதான். பக்கா ஒன்றுமே தெரியா, அதாவது எதுவுமே தெரியாது கைஸ். அவ்வளோதான் பக்கா. இப்போ பெயிண்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க. லாக் கொடுத்துருங்க. தாத்தெல்லாம் கொடுக்க வேணாம். வாங்க ஃப்ரீ கேமரா போய் யார் யார் எங்கே எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே ஒருத்தன் பாருங்க கைஸ் ஓடுறான். என்ன பண்ண போகிறாங்க கைஸ்? கருப்பு கலர் பெயிண்ட் வச்சு உட்கார போகிறானா? பெயிண்டே அடிக்காமல் இருக்கிறான் பாருங்க கைஸ். இவன் பெயிண்டே அடிக்காமல் அப்படி என்ன பண்ணுறானோ? ஐயோ கைஸ், கைஸ் ஸோ போங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம எங்கே இருக்குன்னே தெரியலையே. அங்கே போய் தேடுவோம். நம்ம எங்கே இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இவங்கள வர போய் தேடினுக்கிறோம் கைஸ். நான் எங்கே இருக்கேன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க. டன் டன் டன். எப்படி எவனாலே கண்டுபிடிக்க முடியாது கைஸ். இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒளியும் ஓடாங்களாம். வர்ற மாதிரி என்ன பண்ணுங்க, அப்படியே உள்ளே போங்க. உள்ளே போய் நம்மளால டச்சப் கொடுக்கணுமா? டச்சப் எதுவும் கொடுக்கணும். அப்படியே அப்படியே லோ பண்ணலாம். ஓகே, பக்காவாக இருக்குது கைஸ். அவ்வளோதான். எந்த பாயிண்ட்டும் கொடுக்க வேணாம். நம்ம அப்படியே ஃப்ரீ கேம்க்கு போங்க. அப்படியே எல்லாரையும் போய் பாருங்கள். நம்ம அங்கே ஒருத்தனை பார்த்தோமே, இன்னும் அங்கே தான் இருக்கானோ? இங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க ஐஸ் அவன். ஓகே, நம்ம ரூம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படி லெஃப்ட் எடுக்கணும். யார் தான் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு அக்கா வருது, அந்த சைடு போகிறாங்க. ஓகே, 81 செகண்ட்ஸ் மோர். கைஸ் இந்த பொண்ணு தேடுது. ஐயோ கைஸ், அது வந்து பார்த்துச்சு. ஃபஸ்ட்டு சுட்டுச்சு, ஒன்றுமே தெரியலையா. அப்புறம் திரும்பி போயிட்டு திரும்பி அதை அடிச்சுது. ரொம்ப சோதனையே போயிடுச்சு. நான் ஜெயிச்சிருக்க வேண்டியது கைஸ். இங்கெல்லாம் ஒழிஞ்சோம்னா ஒன்றுமே தெரியாது. பாருங்களேன், கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா. அவங்க கருப்பு பெயிண்ட் வச்சு நீங்கள் நிற்கணும். பாருங்க, அவன் கருப்பு கலர் வச்சு பார்க்குறாங்க பார்த்தீங்களா கைஸ். அது பக்காவான இடம். உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்த. ஒரு கிளம்புனா பக்காவான இடம் ப்ரோன்னு சொல்கிறாதீங்க. இதை பாருங்கள், எவ்வளோ பக்காவான இடம் தெரியுமா? அது பயங்கரமான இடம் கைஸ். இதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் நம்ம இது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பக்காவாக நான் அந்த இடத்துல தான் உட்காருவேன். கன்ஃபார்ம் நாங்கள் தான் உட்காருவேன். ஓகே, இது இருக்கா இல்லையே ஸ்டேடியம் கைஸ். ஸ்டேடியமில் எனக்கு ஒரு இடம் தெரியும். வாங்க, நாங்கள் எல்லாருக்கும் இந்த இதை ஷேர் பண்ணுறேன். அந்த ஸ்டேடியமில் இருக்கிற இடத்த பார்த்து சந்தோஷப்பட்டு
போடுங்க. ஏன்னா ஸ்டேடியம் வந்து பக்காவான இடம் தெரியும் கைஸ். இந்த ஸ்டேடியமை பார்த்து நீங்கள் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. இப்போ அந்த மேப் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவாங்க, ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1 ஸ்டார்ட். ஐடர் ஆர் சீக்கர், ஐடர் ஆர் சீக்கர், ஐடர் ப்ளீஸ், ஐடர் ஜம்ப். அச்சா ஓகே, அங்கே பாருங்களா இவ்வளோ பேர் நிற்பானுங்களா. அவன் நிற்கிறான் பார்த்தீங்களா கைஸ். அவன் நிற்கிறதுக்கு இங்கே பாருங்க, நான் சொல்கிற பொசிஷன் அப்படியே இது கரெக்டாக இது வந்து போஸ் வந்து ஸ்டார் இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி இப்படி கொடுத்து இப்படி ஒரு டர்ன் பண்ணுங்க. இப்படி டர்ன் பண்ணிட்டீங்களா, பண்ணி பெயிண்ட்டுக்கு போங்க. பெயிண்டிங்கு போய் காப்பி பிக் கலர் கொடுத்து இந்த கலர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தான் அவ்வளோதான் கைஸ். 7 நாளே நம்மளை கண்டே பிடிக்க முடியாது கைஸ். அவ்வளோதான், நான் சொல்கிறது கேளுங்க. கரெக்டாக இந்த போஸில் உட்காந்து லாக் கொடுத்து ஃப்ரீ கேம் கொடுத்து ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் பாருங்க, இந்த வெள்ளை கலர். ஓ ஓகே ஓகே ஓகே, ஆனால் இவன் வந்தாலும் கிளியராக தெரிஞ்சு கைஸ். ஏன்னா அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. நான் கூட அந்த மாதிரி இல்லை, ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்க பொசிஷன் மாற்றினா பார்த்தீங்களா. இப்போ அப்படி இப்படி நிற்கிறான் நாங்கள் கைஸ். அவன் கையில் ஆடுது. என்னை யாராவது சுட்டுருங்க, நான் சுட்டு தெரியிடுறேன். ஐடியா அடிச்சு சீக்கிரம் வந்துட்டாங்களா இல்லையா, யாருமே காணோம் கைஸ். கைஸ் கைஸ் இங்கே வந்து ஜெஸ்ஸியாக மாறிக்கலாம் நான். யார் அது ஓடிடுது கைஸ். சீக்கிரம் அவங்கள பார்க்குறான். நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். தப்பான போஸ்டில் உட்காராதடா டேய். இப்படி இல்லைடா, இப்படிடா. ஓகேவா, ஃப்ரீ கேம் கொடு, ஃப்ரீ கேம் கொடு. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க கைஸ். அவன் பார்க்குறான் கைஸ் மேலேருந்து. பாருங்க இப்படி இப்படி உட்காருங்க. லாக் கொடுத்துட்டு ஃப்ரீ கேம் அப்படியே மெதுவாக அப்படியே இப்படி வந்து இப்படி ஒரு யூட்டன். ஓகே, ஒருத்தர் வெள்ளை கலரில் ஒருத்தர் விழுந்தானே, எங்கே போனோம் ஈஸி. அன்னைக்கு ஒரு 2 மேட்ச் முன்னாடி விளையாடணும் கைஸ். பார்த்தீங்களா, 2 மேட்ச்சுக்கு முன்னாடி விளையாடினாங்க கைஸ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. அப்போ ஒருத்தர் எப்படி தான் மேலே உட்காந்துருந்தான். எப்படி மேலே போனாங்களே தெரியல, பக்காவாக மேலே இருக்கிறாங்க. கீழே வந்துட்டால் சூப்பராக இருக்கும். வந்து மேலே போனான்னு நம்ம கற்றுக்கணும், மேலே உட்காந்துக்கலாம். அவன் இப்படி ஏறி இருப்பாங்க கைஸ். அப்படி ஏறி டப்புனு குச்சி லாக் பண்ணிருப்பான். திரும்பி லாக் பண்ணி மேலே குச்சிட்டு இருப்பான். இன்னும் நான் பண்ண போடுறதோ அதெல்லாம் பண்ணுறாங்க கைஸ். ஒன்று தம்பி கீழே குதிரா கைஸ் வரான். ஒருத்தர் நம்ம பார்த்தான், அப்படியே போயிட்டான். ஏன்னா இந்த கேரக்டரும் சேமாக தான் இருக்குது. ஓகே, அதனால உங்களுக்கு கண்ணே தெரில. இதுக்கு மேலே அது போஸ் மாத்தினா கூட பரவாயில்ல. ஐயோ ஐயோ குயிஸ் ஒருத்தர் எவ்வளோ பக்கத்தில் பார்த்தீங்களா. போஸ் மாறிடுச்சு. அவ்வளோதான், சுட்டு தள்ளிட்டாங்க என்ன. ஒருத்தரை பார்த்தனே, அவன் எங்கே போனான். இங்கே தான் நின்றுந்தான். இவன் இங்கே தான் கைஸ் பார்த்தேன். அவன் எங்கே தப்பிச்சு ஓட்டுக்கிறான். நான் விட்டுருங்க கைஸ். இந்த ஷெட்டு மேலே ஒருத்தன் இருக்கான். அவனை நான் பார்த்தேன், ஃப்ரீ கேம்லேருந்து பார்த்தேன். நான் அதை பார்த்தீங்களா, மேலே இருக்கான் பார்த்தீங்களா. தம்பி நான் அவனை பார்த்துட்டேனே, நான் பற்றி தெரியும். என்கிட்ட கன் இல்லைடா, கன் இருந்தால் அவனை சுட்டுருப்பேன்டா நான். கன் இருந்தால் சுட்டுருப்பேன் கைஸ். அவன் கன்னே இல்லை கைஸ் என்கிட்ட. திடீர்னு அந்த மாதிரி வந்துடுச்சு. இதப்பாங்க ப்ரில் ஆகிடுச்சு இப்போது. ஓகே வாங்க, இப்போ மேலே போனால் கட் ஆகிடும் சொல்ல. ஓ மை காட் இதே மாதிரி 2 தடவை ஏறணுமா கைஸ். அப்போ தான் வந்து அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமா. ஓ மை காட். லைக் அண்ட் ஜாயின் த குரூப். பாங்கடா எவன் ஏறுவான். ஹுட் மேப் செலக்டட். 5 4 3 2 1
ஹைடர் ஆர் சீக்கர், ஹைடர் ஆர் சீக்கர், ஹைடர், ஹைடர். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், அப்படியே போஸை மாற்றுங்க. ஐயோ போஸ் பட்டன் வேலை செய்யல. ஐயோ பெயிண்ட் பட்டனும் வேலை செய்யல. டே 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 என்னடா பண்ணிச்சுருக்கிறீங்க மனசில்? போஸ் பட்டனும் வேலை செய்யல, பெயிண்ட் பட்டனும் வேலை செய்யல. டேடி விளையாடுதுங்கடா, டி சத்தியமாக சொல்கிறேன், விளையாடுதுங்கடா. டே விளையாடாதீங்கடா. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? ஐயோ இந்த ப்ரௌன் கலரை வச்சு நான் அங்கே போய் ஒளிவேன். டே 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 ஏன்டா அப்பெல்லாம் விளையாடுறீங்க என் வாழ்க்கையில் ஒண்டி? எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வரானுங்க. முட்டை வெளியில் போய் ஃபஸ்ட்டாக மாட்ட போகிறேன். ஐயோயோ பாரு, என் சோழியே முடிஞ்சிது. இது என்ன கைஸ் நான் சொல்கிறது, போஸும் வர மாட்டேங்குது, பெயிண்ட்டும் வர மாட்டேங்குது. ஓகே என்ன பண்ணுறது, வாங்க அப்படியே வெளியே போய் உட்காந்துப்போம். பெயிண்ட்டும் வர மாட்டேங்குது, போஸும் வர மாட்டேங்குது. வாங்க மேலே மேலே போவோம். சூரியனுக்கு போக முடியுமா? இல்லை, இங்கேருந்து பார்ப்போம். யாராவது நடு ரோட்டில்? ஓ லைட்டா, ஒரு தண்ணியோட தண்ணியே மாறிடலான்னு பார்த்தேன். ஆனால் இது சரியில்லை, போஸும் வரல, அப்புறம் வந்து பெயிண்ட்டும் வரல. போஸ் வரல கூட பரவாயில்ல, பெயிண்ட் வரவே இல்லை, கொஞ்சம் அநியாயம். பாருங்க எங்கேயே போய் உட்காந்து ஏதோ பண்ணுங்கிறேன். வாங்க நம்ம பாட்டில் சும்மா சுற்றுவோம் ஃப்ரீ கேமில். என்னடா மேஜிக் காட்டுறீங்க? 3 2 1 உள்ள போ உள்ள போ. நருட்டோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்பீடாக போவீங்களா? நருட்டோ இங்க பாருங்க நருட்டோ. ஐயோ இப்போ 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 பாருங்க நருட்டோ. நருட்டோ அப்படி எப்படி எவ்வளோ பெயிண்ட் அடிக்காம சும்மா ஒளிஞ்சிருக்கிறேன் நான், அதை கூட கண்டுபிடிக்க மாட்டானுங்க. எவ்வளோ பெரிய முட்டாள். இப்பயாவது போட்டாரா? என்ன பெயிண்ட் வர மாட்டேங்குது சொல்லுங்கடா. போங்கடா, வாழ்க்கையே எடுத்துட்டேன். கைஸ் நம்ம எப்போல்லாம் சூப்பராக வரைஞ்சி உட்காடுறோமோ அப்போல்லாம் தோற்று போயிடுறோம். எப்போல்லாம் கேவலமாக வரைஞ்சி உட்காடுறோமோ அப்போல்லாம் ஜெயிக்கிறோம். இது எப்படி நீங்களே சொல்லுங்கள். சொல்ல எப்போ நம்ம கேவலமாக வரைகிறோமோ அப்போல்லாம் வந்து ஜெயிக்கிறோம். எப்போ பயங்கர சூப்பரமாக வரைகிறோமோ அப்போல்லாம் தோக்குறோம். அது எப்படி நான் கேட்குறேன் கைஸ், அது எப்படி? நான் உங்களை தான் பண்ணனா இருக்கிறேன்டா. ஏன்டா அப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வம்பிழுக்கிறீங்க? ஓ மை காட், ஃபைனல் பாஸ் ஓபி ஃபிளாஷ் லைட் லாஸ்ட் ஈவெண்ட் ஃபுட்பால் எஃபெக்ட் பை ரோபாக்ஸ் கேட்பாங்க தெரியுமே. 80 ஓடா ரிசனா ஆல்ரெடி செத்துருங்கிறேண்ணா. நீங்கள் ஏடா போஸும் பெயிண்ட் ஆடல கைஸ். இந்த ரோ வரலன்னு வச்சுக்கோங்க, நான் திரும்பி இன்னொரு சர்வர் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோ வரலண்ணா ப்ளீஸ் வந்துடணும். ஐயோ நல்லா சீக்கிரம் டே ஏன்டா என்ன பிடிச்சி சீக்கிரம் போட்டீங்க? நான் ஆட மாட்டேன்னா ஒழுங்கா. ஐயோ என்ன பிடிச்சி சீக்கிரம் போட்டுக்கிறானுங்களே, நான் ஆடவே மாட்டேன்.
மாட்டேனே. என்ன பிடிச்சி ஏன்டா போட்டீங்க? இந்த அக்கா பார்க்கும் யாருமே வரலையே என் கூடனே. கொஞ்சம் மாலை பாரு. மாலை பார்த்தா நான் நிற்பேன். டன் 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 டன். எப்படி கைஸ்? டன் டன். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க போய் தேடுதல் வேலையை ஆரம்பிக்கும். 4 3 2 1 ரிலீஸ். என்ன கைஸ் இதுக்கு மேலே ஜூம் ஆக மாட்டேங்குது. ஜூம் ஆனா என்ன அவ்வளோனா என்ன? அம்மா என் கன்னுங்க கன்னு என்ன கொடுக்கவே இல்லை. டேய் என்னடா பண்ணீங்க? டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா பண்ணீங்க? நான் இன்னொரு சர்வரில் வந்துட்டு உங்களுக்கு கைஸ் இன்னொரு சர்வர் வந்தேன். அங்கேயும் தூக்கி ஐடியா போடுறாங்க. நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். நான் பாட்டு ஏதோ ஒரு சர்வருக்கு போகிறேன். விட்டுருந்தோம். அதை விட்டு ஏன்டா இப்போ பார்த்தாலும் என்கிட்டே வரீங்க? மனசாட்சி இருக்கா கைஸ்? நான் அடிச்சு சொல்கிறேன். மேலே ஒருத்தனுப்பான். நான் அடிச்சு சொல்கிறேன். மேலே இருக்கானா? இருப்பான். ஏன்னா 10 நிற்பானுங்க. இப்போ வாங்க. இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் எனக்கே ஸ்ட்ராட்டஜி பிளான்லாம் போடுவானுங்க. ஓகேவா? பாருங்கள் கன்ஃபார்ம் இருப்பான். எவனாவது இங்கே இருப்பான். எவன் காலை பப்பரை பேன் பிடிச்சி போட்டுக்கிறானோ அவனுங்க தான் கைஸ். ஓகே இந்த சைட்லாம் பார்ப்போம். ஏன்னா அவனுங்க எங்கே வேணாலும் ஒளிவானுங்க. அந்த திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஒருத்துக்குள்ளேயே ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன தம்பி இந்த மாதிரி தான் கேவலமாக ஒழிடுறீங்க? தெரியும்டா நீங்கள் இந்த மாதிரி தான் கேவலமாக ஒழிவீங்கன்னு. எங்கே போய் உட்காந்துக்கலாம் பார்த்தீங்களா? நான் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சான் அவன். கைஸ் இங்கே கூட இருப்பானுங்க கைஸ். இந்த மாதிரி ஆளுங்க கைஸ் இவங்க பார்த்தீங்களா? எங்கேண்டோ ஒருத்தர் சவுண்டை போட்டு வெறுப்பேற்றுறான். அவன் தான் என் கையில் மாட்டின்னு சாக போகிறான். இப்போ எங்கே இருக்கான்னு தேடுவோம். எவன்டா இவ்வளோ கேவலமாக ஓடிக்குது? ஏன்டா இவ்வளோ கேவலமாக ஓடிடுறீங்க எல்லாம்? பாரா சும்மா வந்துடா. 2 பேரை கண்டுபிடிச்சிருக்கிறேன்டா. 2 பேர் 2 இடத்துலேருந்து அடிக்கிறானுங்க. ஓஹோ எங்கேருந்து அடிக்கிறீங்க சாரு? இப்போ ஒரு அடியாக சுட போகிறேன். நீங்களே வந்தீங்கன்னா நல்லது. நானா கண்டுபிடிச்சேனா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எவனோ திரும்பி வந்து பார்த்துக்கணும் நம்மளால். எவனும் இல்லை. தரோவாக பார்க்கணும் கைஸ் எல்லா இடத்தையும். தரோ பி தரோ. இதோட இந்த மேட்ச்சை முடிச்சுப்போம் நம்ம. ஏன்னா வந்து வீடியோ லென்த்தாக போயிடும். நல்லதான் கைஸ். ஓகே யாராவது இருக்கீங்களாடா? வெளியே வந்துன்னா வெள்ளமாக அடிப்பேன். நானே கண்டுபிடிச்சானா செத்துருவீங்கடா பார்த்துக்கோங்க. எங்கே இருக்கீங்களோ வெளியே வந்துடுங்க. எங்கடா இருக்கீங்க பாருங்க கைஸ். கண்ணாப்பின சுடுதே பாருங்க கைஸ். என் திறமை கண்ணாப்பினமாக சுடுதே பாருங்க. டாரடன் டாடன். 2 பேரை கண்டுபிடிச்சோங்க கைஸ். அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த 2 பேர் எங்கடா போனீங்க? இங்கே ஒழிஞ்சிருக்கிறானுங்களோ? ஜெஸ்ஸிக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்கிறானுங்களோ? எனக்கு தெரிஞ்சு இங்கே கூட உட்காருவானுங்க கைஸ். அவனுங்கள அவ்வளோ டேலண்ட் பட்டவனுங்க. ஓகே 3 2 1 முடிஞ்சிருச்சு. எங்கே கைஸ் இருக்கான்னு அவனை பார்க்கணும். டி அட போவீங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நாளைக்கு ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ். பாய்.